பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்ன அப்படின்னா, ஸோ ஒரு எக்ஸல் சீரீஸு. ஸோ எக்ஸல் சீரீஸில் ஆல்ரெடி 2 வீடியோஸ் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக ஃபார்முலா போடலாம்னு சொல்லிட்டு, ஸோ ஃபார்முலாவில் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத டேரெக்டாக இப்போ நம்ம செக் பண்ணிவிடுவோம். ஸோ என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒரு சின்ன ஸ்டாக் மெயின்டெனன்ஸ்க்காக சின்ன சின்ன ஏஜென்சிஸ் வச்சுருப்பாங்க. ஒரு 4-5 ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டு அவங்கள்ட்ட அந்த ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிள் ஃபார்முலா. ஸோ இதில் நிறைய கான்செப்ட் இருக்குது. நான் ஒரு பர்டிகுலர் சின்ன டாபிக் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் ஃபார்முலாஸ் எல்லாமே ஒரு எக்ஸல் ஷீட்டில், ஸ்ப்ரெட் ஷீட்டில் நம்பர் ஆஃப் ஷீட்ஸ் இருக்கும். அந்த ஷீட் 1 ஷீட் 2ல் ஒரு ஷீட்டில் மட்டும்தான் நீங்கள் போட்டிருப்பீங்க. இப்போ நம்ம 2 ஷீட்லேருந்து அதற்கான வேல்யூஸை எப்படி ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ பக்கத்து ஷீட்டில் உள்ள வேல்யூஸை வச்சுக்கிட்டு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஷீட்ஸில் எப்படி நீங்கள் கால்குலேஷன் வச்சு ரிப்போர்ட் எடுத்துக்க முடியும். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஸோ டைரெக்டாக வீடியோ கிளாஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸல் ஷீட் போட்டிருக்கோம் ஆல்ரெடி ஃபார்முலா. இப்போ நம்ம எல்லாம் டைப் பண்ணோம்னா டூரேஷன் அதிகமாக போகிறதுனால டைரெக்டாக ஃபார்மேட் போட்டிருக்கேன். ஸோ என்ன கான்செப்ட்டுங்கிறத சொல்லிடுறேன். அதில் ஃபஸ்ட்டு ஷீட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே இருக்கு இல்லையா, ஸோ இதில் சம்மரின்னு போட்டிருக்கேன். செகண்ட் ஷீட் நேம் சேல்ஸ் என்ட்ரின்னு போட்டிருக்கேன். ஸோ இவங்கள்ட்ட ஒரு 6 ப்ராடக்ட் இருக்குது. இந்த 6 ப்ராடக்ட்டுக்கு ஸ்டாக்கு எவ்வளோ இருக்குங்கிறதுக்கு என்ட்ரி போட்டிருக்கேன் சிம்பிளாக. ஸோ நெக்ஸ்ட்டு சேல்ஸு. ஸோ இந்த சேல்ஸு, ஸ்டாக்கு, அதுக்கப்புறம் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு, ஒரு கடைக்கு மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயம். ஸோ இது எப்படி இங்கே சம்மரியில் கொண்டு வரலாம். ஸோ இந்த சம்மரியில் எடுத்துகிட்டு வரதுக்கு இந்த ஷீட்டில் சேல்ஸ் என்ட்ரியில் நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட் எப்படி வருதுங்கிறத சொல்லிடுறேன். ஸோ இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட் என்ன அப்படின்னா, இது ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருக்கோம். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு அதுக்கான லிஸ்ட் வர மாதிரி. ஸோ இது ஒன்றும் இல்லை, சிம்பிள். நான் இப்போ ஒரு செல் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நான் போட்டிருக்கிறது எல்லா செல்லுமே செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட் போட்டிருக்கேன். நான் பர்டிகுலராக ஒரு செல் மட்டும் வச்சு செஞ்சு காட்டுறேன். ஸோ இதில் செல் செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட்டா வேலிடேஷன் லிஸ்ட்டு போங்க. எனி வேல்யூவில் லிஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சோர்ஸு, எதுலேருந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் நீங்கள் அந்த லிஸ்ட்டு காட்ட போகிறீங்க. ஸோ பக்கத்தில் நான் இங்கே இந்த இதுக்குள்ளே போட்டிருக்கேன். ஸோ அதை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, செலக்ட் பண்ணிட்டு வரோம். எவ்வளோ தூரம் வேணுமோ அதை மட்டும் என்ட்ரி பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஓகே, ரைட்டா. ஸோ இப்போ இதை ஏரோ மார்க் வந்துருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லிஸ்ட்டு வரும். இந்த கான்செப்டில் தான் இங்கே நம்ம உள்ள செல்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கோம், ரைட்டா. ஓகே. ஸோ இப்போ இந்த ஒர்க் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இதில் என்ட்ரி. ஸோ நம்பர் ஆஃப் லிஸ்ட் இருக்கு இல்லையா. ஸோ அந்த லிஸ்ட்டில் இப்போ ஆல்ரெடி 2 என்ட்ரி போட்டிருக்கேன். எகெயின் பவர் சோப்பு திரும்ப 2 பீசஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 rupees டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த கான்செப்ட் என்ட்ரி போட்டிருக்கோம் இல்லையா, இந்த என்ட்ரிக்கான சம்மரிஸ் இங்கே வரணும். ஸோ ஆல்ரெடி சக்தி மசாலா போட்டு இந்த ஃபார்முலா போட்டிருக்கோம். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்த்துடலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இங்கே ஆச்சி மசாலாங்கிற ப்ராடக்ட்டுக்கு அங்கே அதே மாதிரி என்ட்ரி போட்டிருக்காங்களான்னு செக் பண்ணணும். என்ட்ரி பண்ணியிருந்தால், அதாவது சேல்ஸ் என்ட்ரி போட்டிருந்தால் சேல்ஸுக்கான ஸ்டாக்கோட கவுண்டிங் இங்கே வரணும். ஸோ அதுக்கு ஈக்குவல் டு போட்டுங்க. மேலே ஃபார்முலா பார் இதுதான். ஸோ இதில் சம் இஃப் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்க. ஸோ இதுலேயே உங்களுக்கு இது காட்டும், ரேஞ்சு, க்ரிட்டீரியா, சம் ஆஃப் ரேஞ்சு. ஓகே. ஸோ இப்போ ரேஞ்ச் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னா, இப்போ இந்த சேல்ஸ் நம்ம எதுலேருந்து இது பண்ண முடியும், இதே ஆச்சி மசாலா ப்ராடக்ட்டு இந்த இடத்துல என்ட்ரி பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணணும். ஸோ அதனால் இங்கே நான் கிளிக் பண்ணுறேன், செலக்ட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ தூரம் ரேஞ்ச் வேணுமோ, எவ்வளோ தூரம் என்ட்ரி போட்டுருக்கீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் செலக்ட் பண்ணிடலாம். இங்கே ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஃபார்முலா எழுதிட்டு வரும், ரைட்டா. அதுக்கப்புறம் கமா போட்டுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்குது உங்கள்கிட்ட, க்ரிட்டீரியா கேட்குது. ஸோ க்ரிட்டீரியா என்ன அப்படின்னா, இந்த லிஸ்ட்டுக்குள்ளார ஆச்சி மசாலாங்கிறது இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஸோ அதை கிளிக் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் கமா ஓப்பன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் ரேஞ்ச் என்ன பண்ணணும், சப்போஸ் இருந்தாலுங்கிறதுக்கு இந்த ஒர்க் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஷீட் 2க்கு போயிடுறோம். பக்கத்தில் சேல்ஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, இதை சம் பண்ணி சொல்லணும். ஸோ அதனால் அதை நான் சம் பண்ணிக்கிறேன். செல் கிளிக் பண்ணுறேன். எவ்வளோ தூரம் நீங்கள் என்ட்ரி போட்டுருக்கீங்களோ அவ்வளோ தூரம் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறீங்க. ஓகே. ஸோ இப்போ 0. அதுமாரி நம்ம எந்த என்ட்ரியுமே போடலை. ஓகே. ஸோ இந்த ஃபார்முலாவை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி
கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வரும். இப்போ பவர் ஷாப் ஆல்ரெடி என்ட்ரி போட்டிருக்கோம், அதனால் அதுக்கான கவுண்டிங் இங்கே வந்துருச்சு. ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்திங்க அப்படின்னா பேலன்ஸ் ஒன்றும் இல்லை, இங்கே ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா போட்டிருக்கோம். இந்த செல்லேருந்து மைனஸ் போட்டு அடுத்த செல்லில் கொடுத்துருக்கோம், இந்தாண்ட D5 கொடுத்து என்ட்ரு அடித்தோம்னா அதுக்கான மைனஸ் வேல்யூ வருது. அதே மாதிரி இந்த ஃபார்முலாவை கிளிக் பண்ணிக்கிட்டு மோஸோட லெஃப்ட் கிளிக் பண்ணிக்கிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணிட்டு வரும். ரைட்டா? ஸோ இப்போ இங்கே உள்ள டிஸ்கவுண்ட் வேரியேஷன் நிறைய கொடுத்துருக்கோம் இல்லையா, அது எவ்வளோ கொடுத்துருக்கோங்கிறத கால்குலேஷன் பண்ணணும். ஸோ அதுக்கு அகெயின் ஈக்குவல் டு சம் இஃப், ஸோ ரேஞ்ச் என்ன அப்படின்னா சேம் அதே தான், அந்த ப்ராடக்ட் அந்த ப்ராடக்டான்னு செக் பண்ணுறோம், பர்டிகுலர் ப்ராடக்டானு, கமா அந்த ப்ராடக்ட் என்ன ப்ராடக்டாக இருக்கணும் அப்படின்னா சக்தி மசாலாவாக இருக்கணும். அதை கிளிக் பண்ணுறேன், மேலே ஃபார்முலா வந்தது, கமா அதுக்கு அடுத்தது எதை சம் பண்ணுமோ அந்த வேல்யூ, செகண்ட் சீட்டுக்கு வந்துடுறேன், திரும்ப டிஸ்கவுண்ட் செலக்ட் பண்ணுறேன், எவ்வளோ தூரம் வேணுமோ அதை கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த வேல்யூஸ் எடுத்துக்கிட்டு இப்போ 115 கொடுத்துருக்கோம். 150க்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரே ஒரு என்ட்ரி தான் இருக்குது. இந்த பவர் ஷாப்புக்கு 2 என்ட்ரி போட்டிருக்கோம், மொத்தம் 230 ரூபா வரணும். இங்கே செக் பண்ணுவாங்க, இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸோ இங்கே ஆல்ரெடி பவர் ஷாப்புக்கு 10ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதில் ஆக்சுவலாக சம் ஆஃப் ரேஞ்ச் தான் இங்கே வரணும், என்னன்னு செக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதில் இப்போ நம்ம போட்டிருக்க சொன்ன கான்செப்டில் சின்ன டிஃப்ரென்ஸு, சின்ன சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு இடத்துலையும் கிளிக் பண்ணும்போதும், இப்போ ஃபஸ்ட் என்ட்ரிக்கு கிளிக் பண்ணும்போது அந்த செல்லோட செலெக்ஷன்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வரும். செகண்ட் என்ட்ரிக்கு நீங்கள் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த செல் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அடுத்த செல்குள்ளார வந்து, அதாவது அடுத்த ரோவுக்கு செலக்டட் போயிடுது. ஸோ அதனால் இந்த 2 ரோவை விட்டுடுது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், சின்ன சேஞ்சஸ் மட்டும் திரும்ப அப்டேட் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் இந்த ஃபார்முலா அப்படியே காப்பி பண்ணிங்க, ஏன்னா ஒரு என்ட்ரிக்கும் சேஞ்சஸ் இருக்குங்கிறதுனால. திரும்ப 2வது செல்ஸ் போயிடும். ஓகே, இதெல்லாம் டெலிட் பண்ணிக்கிறேன், டேரெக்டாக 2வது செல் போகிறேன். 2வது செல்லில் ஃபார்முலா பாரில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபார்முலா பாரில் சம்மரி பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக B5 செலக்ட் ஆகிருக்கு, நமக்கு ஆச்சி மசாலா தான் வரணும், அதனால் B6 என்ட்ரி கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது B7, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இதில், ஸோ இதுலேயும் அதே மாதிரி நீங்கள் கால் பண்ணி போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த கரெக்டான வேல்யூஸ் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரும். ஏன்னா நம்ம ஹோலாக இந்த ஷீட்டில் ஃபுல்லாக தான் எடுத்துகிட்டு வரணும், அப்போ தான் உங்களுக்கு கால்குலேஷன் வரும். இந்த 2 விட்டுட்டு போட்டோம் அப்படின்னா இந்த 2 என்ட்ரி கால்குலேஷன் ஆகாது. ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் போட்டு வரோம். ஓகே, ஃபார்முலா பார் பேஸ்ட்டு எகெயின் B6ங்கிறது ஆச்சி மசாலா செலக்ட் ஆகுது. அடுத்து ஒன்றும் இல்லை, 2 ஈக்குவல் டு போட்டுட்டேன். B7 ஆட்டோமேட்டிக்காக 230 வந்துருச்சு பாருங்கள், அந்த கரெக்ஷன் ரெக்டிஃபிகேஷன் ஆகிடுச்சு. ஓகே, ஃபுல்லாகவே முடிச்சிடும். B8 அதாவது கிளினிக் ப்ளஸ் சாம்பர் கான்செப்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது எல்லாத்துக்கும் நீங்கள் சம் ஆஃப் பண்ணுற வேண்டியதான். சம் ஆஃப்க்கு ஆட்டோ சம் ஆஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஹோம் போய்ட்டு மேலே ஆட்டோ சம் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு மேலே உள்ள எத்தனை செல்ஸ் இருக்கோ அது மட்டும் செலக்ட் ஆகிக்கும், என்ட்ரி. இன்னொரு கான்செப்ட், இப்போ இதை காப்பி பண்ணி இந்தாண்ட போட்டிங்கன்னா அதுவும் கால்குலேட் ஆகிக்கும். ஓகே, சிம்பிள். உங்களுக்கான ஒர்க்கு இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் சிம்பிளாக இப்போ இந்த ஈஸி பாஸில் ஒரு என்ட்ரி போட்டு காட்டுறேன்.
ஏசி வாஷ். ஓகே, 5 பீசஸ். அதில் ஒரு 15 ரூபா டிஸ்கவுண்ட் போட்டிருக்கோம். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி ஆகிடுச்சா? ஏசி வாஷ் 5, 15 ஸ்டாக் ஆட்டோமேட்டிக்காக வந்துருக்கு. உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி காட்டுது. டோட்டல் டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கோங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே காட்டுது. ஓகே, ஸோ திஸ் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதேமாரி நம்பர் ஆஃப் வீடியோஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான்ஸ் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ.